dear 11th and 12th standard students, இன்னைக்கு நம்ம if clause பத்தி தான் பார்க்க போறோம். இந்த if clauseல எப்படி நம்ம full marks வாங்குறதுன்னு பார்த்தறலாமா? Welcome to Vedantu. This is Asha ma'am here. So இந்த if clause பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 type of questions இருக்குடா. உங்களோட question paper எடுத்தீங்கன்னா first இந்த மாதிரி கேட்கலாம். combine using if இல்ல combine using when இந்த மாதிரி questions கூட கேட்கலாம். இல்லனா rewrite the sentence using if இப்படியும் ஒரு question வரும். இது second type. Then rewrite the sentence using if லயே வந்து unless கொடுத்த if கேட்கலாம். சரியா? begin with had கேட்கலாம், should, where இதெல்லாமே கேட்கலாம். rewrite using inversion in condition clause இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். either வந்து straight begin with had அப்படியும் கேட்கலாம், இல்லனா inversion condition clause வச்சு எழுதுங்க அப்படினும் கேட்கலாம். சரியா? So these are the possible questions in your question paper. இப்போ if clauseல நமக்கு மொத்தமா வந்து 0 conditional, first, second, third ன்னு 4 conditions இருக்கு. அது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்த்தரலாம். இதுல இந்த 0 கண்டிஷனல் இருக்கு இல்லையா, பெருசா கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பட் பெருசா கேட்க மாட்டாங்க. ஸோ இது என்ன தெரியுமா, இஃப் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கா. ஸோ இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் த எக்ஸாம். ஸோ அதில் இஃப் யூ ஸ்டடி வெல் அப்படிங்கிறது கண்டிஷன். நீ ஒருவேளை நல்லா படிச்சேன்னா நீ பாஸ் ஆயிடுவ. ஒருவேளை நல்லா படிக்கலன்னா இஃப் த கண்டிஷன் இஸ் டிஃப்ரெண்ட் நீ பாஸ் ஆக மாட்ட இல்லையா. அப்போ இஃப் அப்படின்னு வர அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன். அப்போ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி வர கான்சிக்வன்ஸ் மாறலாம், மாறாமையும் இருக்கலாம். சரியா? இதுதான் பேசிக் பேட்டர்ன் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸ். இப்போ இந்த 0 கண்டிஷன்ல என்ன ஆக போகுதுன்னா, இஃப் அப்படிங்கிற கண்டிஷனும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும், இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். ஸோ இது ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் இருக்கலாம், இல்ல பாஸ்ட் டென்ஸ்லயும் இருக்கலாம். 2 டைப் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இப்போ இஃப் ஐ ஈட் டூ மச் சாக்லேட் ஐ ஃபீல் சிக். ஸோ இந்த இடத்துல இஃப்க்கு பக்கத்துல என்ன இருக்கு, இஃப் ஐ ஈட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி பின்னாடி எங்கேயும் ஐ ஃபீல் சிக், இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இப்படியும் இருக்கலாம் 0 கண்டிஷன்ல. ஆர் இஃப் வி கால்ட் ஈச் அதர் பை நேம்ஸ். ஸோ 2 பேரும் பேர் வச்சு கூப்பிட்டோம்னா எங்க அப்பா ஒரு வழி செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லைக் அக்கா அண்ணாவெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டா அம்மா அப்பா திட்டுவாங்க. கரெக்டா? அதுதான் இது. லைக் பேர் வச்சு நான் கூப்பிட்டேன்னா நான் காலி அப்படின்னு சொல்றதுதான் இது. இஃப் வி கால்டு இது எப்படி இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா. ஈட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, இங்க கால்டு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ கண்டிஷன்ல எய்தர் ப்ரெசன்ட் டென்ஸும் வரலாம், பாஸ்ட் டென்ஸும் வரலாம். ஸோ ப்ரெசன்ட்டும் வரலாம், பாஸ்ட்டும் வரலாம். ஸோ இது 0 கண்டிஷனல். மேக்ஸிமம் இது அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கேட்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல என்னன்னா, இஃப் கூட அதாவது கண்டிஷன் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், பின்னாடி ஃபியூச்சர் டென்ஸ் வரும். அதாவது கண்டிஷன்ல ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும். இப்ப நடக்க போற ஏதோ ஒரு விஷயம் நான் இப்படி பண்ணா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஓகேவா? we use the first conditional to talk about future situations we think that are likely or probably to happen. so நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி தான். சரியா? இத பத்தி பேசுறது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். பார்க்கலாமா? ஸோ இதை எப்படி சொல்லுவோம்னா, இஃப் கண்டிஷன்ல பக்கத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கணும். இஃப் இட் ரெயின்ஸ் ப்ரெசன்டா, இஃப் ஐ டோன்ட் ஃபினிஷ் இஃப்க்கு பக்கத்துல வரது தான் கண்டிஷன். இஃப் ஒருவேளை அதுதான் கண்டிஷன். சரியா? அதே மாதிரி இஃப் யூ பே அட்டென்ஷன், இங்க இஃப் தேர் இஸ்ன்ட் மச். ஸோ இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. கரெக்டா? ஸோ கண்டிஷன் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, அதோட கான்சிக்வன்ஸ் விளைவுன்னு சொல்லுவாங்க, அது ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும். If it rains tomorrow, we won't go camping. ஸோ ஒருவேளை நாளைக்கு மழை பெஞ்சா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. நாங்க வந்து அடுத்த வாரம் ஒரு கேம்ப் போகலான்னு நினைச்சு வச்சிருந்தோம், பட் அது சான்ஸ் கிடையாது. ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும், எப்படி போய் கேம்ப் எல்லாம் போடுறது. கரெக்டா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல கண்டிஷன் இருந்து அதோட விளைவு கான்சிக்வன்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல நடக்கிற மாதிரி இருந்தா அது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க. ஐ காண்ட் கோ அவுட் இஃப் ஐ டோன்ட் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். ஜஸ்ட் அப்படியே உல்டாவா கொடுத்துருக்காங்க. இதுலயும் கண்டிஷன் இருக்கு, கான்சிக்வன்ஸ் இருக்கு. நான் ஒருவேளை ஹோம்ஒர்க்கை முடிக்கலைன்னா என்னால வெளியே போக முடியாது, எங்க அம்மா விட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கா. இந்த சைடு வில் யூஸ் பண்ணலாம், வில் நாட் யூஸ் பண்ணலாம், கேன் கேனாட் இந்த மாதிரி வேர்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகேவா? தென் இஃப் யூ பே அட்டென்ஷன் யூ மே see a shooting star. ஒருவேளை நீ கவனமா பார்த்துட்டே இருந்தேன்னா அந்த வால் நட்சத்திரம் உனக்கு தெரியும். ரைட்? ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல நீ ஒழுங்கா பார்த்தேன்னா இன்னொரு 5 நிமிஷத்துல இல்ல 10 நிமிஷத்துல ஃபியூச்சர் டென்ஸ்ல உனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கும்.
ஆர் நடக்காமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? they might arrive on time if there isn't much traffic. ஒருவேளை டிராஃபிக் இல்லைன்னா அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க. சரியா? ஸோ ப்ரெசன்ட் ஃபியூச்சர், ப்ரெசென்ட்ல நடக்க போற ஏதோ ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல நடக்க போற விளைவை மாத்தி அமைக்குது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல்னா என்ன தெரியுமா? இங்க கண்டிஷன் வந்து பாஸ்ட் சிம்பிள்ல இருக்கும், அதாவது சிம்பிள் பாஸ்ட், ஒன்றும் இல்லை, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும் கண்டிஷன். அப்போ பின்னாடி வரப்போற வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல எப்படி பார்த்தோம்? கண்டிஷன் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தது, பின்னாடி ஃபியூச்சர்ல கான்சிக்வன்சஸ் இருந்தது. அப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும் பின்னாடி. கரெக்டா? ஐ வில் கோ, ஐ won't go, ஐ கேன் கோ, ஐ மைட் கோ, இந்த மாதிரி சொன்னோம். இப்போ செகண்ட் கண்டிஷன்ல எப்படி இருக்க போகுதுன்னா, கண்டிஷன் எனக்கு சிம்பிள் பாஸ்ட், நடந்து முடிஞ்ச விஷயம். அப்போ இதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்? அதுவும் பாஸ்ட்ல தான் இருக்கணும். ஆனா இதுல மாடல் வெர்ப் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த கேன், வில், ஷால் இதெல்லாம் தான் மாடல் வெர்ப்ஸ். ஆனா இதோட பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா, கேனுக்கு பாஸ்ட் ஃபார்ம் குட், ஷாலுக்கு ஷுட், வில்லுக்கு வுட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் செகண்ட் கண்டிஷனல்ல. சரியா? ஸோ இந்த செகண்ட் கண்டிஷனல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? we use the second conditional to talk about the present or future situations we think that are impossible or unlikely to happen. நடக்கவே நடக்காத ஒரு விஷயம், எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை பத்தி பேசுறதுக்காக மட்டும் தான் செகண்ட் கண்டிஷனலை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாமா? I might work harder if they paid me better. ஒருவேளை அவங்க கரெக்டாக வந்து எனக்கு நிறைய சம்பளம் கொடுத்துட்டாங்க, இதை விட பெட்டராக கொடுக்குறாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கொடுப்பாங்களா? மாட்டாங்களே. அதுதான் விஷயம். சரியா? ஸோ செகண்ட் கண்டிஷனல்ல என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது கிடையாது, நடக்கலாம் அப்படின்னு பாசிபிலிட்டி இருக்க விஷயத்தை பத்தியும் பேசுறது கிடையாது. இது மொத்தமா இம்பாசிபிளான விஷயத்தை பத்தி பேசுறது தான் செகண்ட் கண்டிஷனல். புரிஞ்சுதா? இப்போ ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? If you really wanted to help, you would be trying harder. ஒருவேளை உனக்கு நிஜமாவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணி இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு இன்னும் சில முயற்சிகள் நீ எடுத்திருப்ப. சரியா? ஃபோக்கஸ் இல்லையா? எஸ். ஸோ இஃப் யூ ஸ்டடிட் ஹார்டர், ஸோ யூ குட் டூ பெட்டர் அட் ஸ்கூல். ஒருவேளை நீ சூப்பராக படிச்சேன்னா நீ இன்னுமே ஸ்கூலில் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், உன்னோட மார்க்குமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இது எல்லாத்தையுமே பாருங்க. இஃப் தே பெய்டு பாஸ்ட்ல இருக்கா, இஃப் யூ ரியலி வாண்டட் பாஸ்ட்ல இருக்கா, இஃப் யூ ஸ்டடிட் இதுவும் பாஸ்ட்ல இருக்கா. ஸோ பாஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் அண்ட் இதுக்கு பதிலாக இங்கே மைட்டு, வுட்டு, குட் இந்த மாதிரி மாடல் வெர்ப்ஸோட பாஸ்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிளியரா? எஸ். இப்போ இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் தான், இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டெல் மை பேரண்ட்ஸ் த ட்ரூத். ஒருவேளை உன் இடத்துல நான் இருந்திருந்தா எங்க அப்பா அம்மா கிட்ட நான் உண்மையை சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒரு பர்சன் இன்னொரு பர்சனா மாற முடியுமா? கண்டிப்பா முடியாது. இட் இஸ் a hypothetical situation இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் பத்தி பேசும்போது தான் நம்ம இந்த மாதிரி செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ண போறோம். சரியா? எஸ். ஸோ இப்போ இந்த செகண்ட் கண்டிஷனல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கண்டிஷனல் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால். ஜீரோ கண்டிஷனல் கண்டிஷனும் ப்ரெசென்ட்டாக இருக்கும், பின்னாடியும் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். இல்லை கண்டிஷன் பாஸ்டாக இருக்கும், பின்னாடி வர கான்சிக்வன்ஸும் பாஸ்டாக இருக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எப்படி இருக்கும்? கண்டிஷன் எனக்கு ப்ரெசென்ட் டென்ஸ்ல, கான்சிக்வன்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல. இன்னைக்கு நான் இதை பண்ணா நாளைக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல்ங்கிறது என்னது? கண்டிஷன் எனக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும், சிம்பிள் பாஸ்ட். இஃப் யூ பெய்டு, இஃப் யூ ரியலி வாண்டட் இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். பின்னாடி வரப்போற சென்டென்ஸ் எப்படி இருக்க போகுது? மாடல் வெர்ப்ஸ்லயே பாஸ்ட்ல இருக்கலாம். குட், மைட், வுட், ஷுட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். சரியா? இது செகண்ட் கண்டிஷனல். இப்போ தேர்ட் கண்டிஷனல்னா என்னன்னு பார்த்துடலாமா? முன்னாடி வரப்போற கண்டிஷன் எனக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கும். தட் மீன்ஸ் had யூஸ் பண்ண போறேன். had கூட verb-ஓட தேர்ட் ஃபார்ம் இருக்க போகுது. சரியா? அண்ட் பின்னாடி வரப்போற சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? மாடல் verbs கூட, அதாவது could, should, would இந்த மாதிரி மாடல் verbs கூட have வரும். could have, should have, would have இந்த மாதிரி வர போகுது. ஸோ இது கூட verb-ஓட தேர்ட் ஃபார்ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த தேர்ட் கண்டிஷனல் தான் நிறைய தடவை கேட்பாங்க, ஸ்பாட் தி எரர்ல கூட கேட்பாங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன? ஹேடா, ஹேட் கூட எப்பவுமே verb-ஓட third form நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன்ல had plus verb-ஓட third form இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் if you had played, if you had written, if you had spoken இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ அது கூட could have, should have, would have இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட verb-ஓட third form இருக்கணும். இதுதான் தேர்ட் கண்டிஷனல். புரிஞ்சுதா? இப்போ இந்த தேர்ட் கண்டிஷனல் எப்போ யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சுடா, பட் அதோட விதியை மாத்தி அமைச்சிருந்தா எப்படி இருக்கும்னு நம்மளே யோசிப்போம் இல்லையா? நான் நல்லா படிக்கல அதனால பாஸ் ஆகல, ஒருவேளை நான் நல்லா படிச்சிருந்தா யாருக்கு தெரியும், கலெக்டரா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் போய் நடந்ததை மாற்ற முடியுமா? முடியாதே. பாஸ்ட்ல நடந்ததை மாற்ற முடியாது. ஆனா இந்த ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். செகண்ட் கண்டிஷனல் நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது, சரியா? ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பத்தி பேசுறது. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த வேர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ இஃப் ஐ வேர் அ பேர்ட், இஃப் ஐ வேர் யூ, நான் ஒரு பறவையா மாற முடியாது, நான் இன்னொரு ஆளா மாற முடியாது, அதனால இங்க வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேர் அப்படிங்கிறது சிங்குலர் நவுனா இருந்தாலும் ப்ளூரல் நவுனா இருந்தாலும் வேர் தான், அது வாஸா மாறாது. புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோ. இங்க ஐ இருந்தாலும் சரி, யூ, வி, தே என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, வேர் மட்டும்தான் இருக்கும், வாஸ் வராது. இந்த இடத்துல சிங்குலர் ப்ளூரல் பார்க்கவே கூடாது, சரியா? ஸோ இப்போ செகண்ட் கண்டிஷனல் அதுதான், சுத்தமா ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன். தேர்ட் கண்டிஷனல் வந்து என்னன்னா நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி நம்ம வந்து ஒருவேளை இது இப்படி நடந்திருந்தா, ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அப்படின்னு பேசுறது தேர்ட் கண்டிஷனல், சரியா? ஸோ ஒருவேளை ஒரு விஷயம் நடக்காம இருந்திருந்தா அது டிஃப்ரெண்டா போய் முடிஞ்சிருக்குமே, இல்ல வேற மாதிரி நடந்திருந்தா அது டிஃப்ரெண்டா முடிஞ்சிருக்குமே அப்படின்னு நினைக்கிறது தேர்ட் கண்டிஷனல். ஸோ அதுக்கு you would not have cut your head if you had been wearing the safety helmet. வண்டி ஓட்டும் போது ஒழுங்கா நீ ஹெல்மெட் போட்டு போயிருந்தா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காது, தலை எதுவும் அடிபட்டிருக்காது. ஆனா நீ போடல, கரெக்டா? போடாம போயிட்ட, அடி வாங்கிட்டு வந்துட்ட. இப்ப வந்துட்டு சொல்றாங்க ஒருவேளை நீ போட்டுட்டு போயிருந்தேன்னா, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி ஒருவேளை நீ இப்படி பண்ணியிருந்தேன்னா அப்படி பண்ணியிருந்தேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் தேர்ட் கண்டிஷனல். ஸோ இந்த மாதிரி பேசும்போது கண்டிஷன்ல இஃப்க்கு பக்கத்துல என்ன இருக்கணும்? இஃப்க்கு பக்கத்துல had plus verb-ஓட third form இருக்கணும், சரியா? had plus verb-ஓட third form இருக்கணும். பின்னாடி would have, should have, could have இருக்கலாம், would not have, could not have, should not have இருக்கலாம், சரியா? அதே மாதிரி if I had not lost my job I could have been promoted. ஒருவேளை எனக்கு வேலை போகாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எனக்கு ப்ரொமோஷன் நடந்திருக்கும், கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு வேலை போயிடுச்சு, கரெக்ட்? ஸோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், ஆனா அதை வந்து ஒரு வேற மாதிரி நடந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? had not கூட verb-ஓட third form யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க could have plus verb-ஓட third form, could have been கூட வரலாம், சரியா? அதே மாதிரி if she had seen, இங்க had இருக்கு, verb-ஓட third form இருக்கு. if she had seen anything she would have told the police. ஒருவேளை அவ ஏதாவது பார்த்திருந்தானா அவ போலீஸ்க்கு சொல்லிருப்பாளே, right? So she would have told. would have கூட verb-ஓட third form யூஸ் பண்ணிருக்காங்க. would have, could have, should have என்ன வேணா வரலாம், சரியா? தென் இன்வர்ஷன் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் இது எதுவுமே இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம்னா had, should, unless இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். if அப்படிங்கிற வேர்டே இருக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா had, should, unless இப்படிங்கிற வேர்ட்ஸால இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பார்க்கலாமா? you become dehydrated unless you drink enough water. நீ தண்ணி வந்து கரெக்டா குடிக்கல, போதுமான அளவு குடிக்கலனா நீ டீஹைட்ரேட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிருக்கான். ஸோ இந்த இடத்துல if அப்படிங்கிற வேர்டே கிடையாது, பட் இதுவும் ஒரு கண்டிஷன் தான். unless you drink enough water, நீ போதுமான அளவு தண்ணி குடிக்கல அப்படின்னா இதுவும் ஒரு கண்டிஷன் தானே, ரைட்? இப்படி பண்ணேன்னா அப்படி பண்ணேன்னா அப்படிங்கிறதான முடியுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கண்டிஷன், பட் if அப்படிங்கிற வேர்ட் மட்டும் கிடையாது. ஆனா இந்த unless அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு, தண்ணி குடிக்கலன்னா அப்படின்னு முடியும், சரியா? ஸோ unless you drink enough water you become dehydrated. இது நெகட்டிவா எடுத்துக்கணும், சரியா? unless அப்படின்னா நெகட்டிவா. in case if you don't drink enough water you will be dehydrated அப்படின்னு எடுத்துக்கணும், சரியா? ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிடலாம். கம்பைன் யூசிங் if or when யூஸ் பண்ணி. இப்போ கம்பைன் யூசிங் when யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? the work was over we went home. இந்த மாதிரி ரெண்டு தனித்தனி சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸா மாத்தி எழுதணும் when அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி. பார்க்கலாமா? the work was over we went home. அப்போ இங்க when யூஸ் பண்ணுங்க, when the work
was over, when the work was over, comma கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு கண்டிஷன் இல்லையா? ஒரு as soon as we completed the work, நாங்க work முடிச்ச உடனேயே நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். சரியா? we went home. so அவ்வளவுதான். when the work was over, இந்த இடத்துல when அப்படிங்கிற வேர்ட் நான் புதுசா ஆட் பண்ணிருக்கேன், இங்க கமா புதுசா ஆட் பண்ணிருக்கேன், இங்க கேபிட்டல் W வை ஸ்மால் w வா போட்டுருக்கேன். இவ்வளவுதான் நான் பண்ண கண்டிஷன்ஸ் லைக் சேஞ்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் rewrite the sentence using if. பார்த்துக்கலாமா? இப்போ Shubha attended the interview, she secured a job அப்படிங்கிறது. அவ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா அவளுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. இதை எப்படி if யூஸ் பண்ணி சொல்லுவோம்? இப்போ இதுவே நெகட்டிவா மாத்துங்களேன். if Shubha had not attended the interview, நான் வந்து தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணி சொல்றேன். ஏன்னா இது ஆல்ரெடி பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், இதை நான் வந்து ஒருவேளை இப்படி நடந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்ல போறேன். சரியா? அப்ப தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணி சொல்லலாம்? if Shubha had not attended the interview, she would not have secured a job. ஒருவேளை அவ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலனா ஒரு ஜாப் கிடைச்சிருக்காது. ஆனா அவ அட்டெண்ட் பண்ணிட்டா ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு. சரியா? ஒருவேளை இப்படி நடந்திருந்தா அப்படின்னு நான் மாத்தி சொல்ல போறேன். ஏன்னா if அப்பதான் ஆட் பண்ண முடியும். so if Shubha had not attended the interview, so எப்பவுமே if condition முடிஞ்ச உடனே ஒரு கமா போடுங்க. if Shubha had not attended the interview, she next போடுறது வந்து ஸ்மால் லெட்டரா இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் வரக்கூடாது, அதை ஸ்மாலா மாத்திடணும். she would not have secured a job அப்படியே எழுதிக்கலாம். secured a job. புரிஞ்சுதா? அவ அட்டெண்ட் பண்ணிட்டா அவளுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஒருவேளை அட்டெண்ட் பண்ணலனா அவளுக்கு கிடைச்சிருக்காது இல்ல அப்படின்னு சொல்லி தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். மீனிங் மாறக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் rewrite the sentence using if அப்படி கொடுத்துட்டு unless வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலாம். இதை நீங்க வந்து if ஆ கன்வெர்ட் பண்ணி எழுதணும். unless அப்படினாலே நெகட்டிவா சொல்லிருக்கேனா? unless we plant more trees we cannot serve earth. so நீ போதுமான அளவு மரத்தை நட்டு வைக்கலைன்னா நம்ம உலகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அன்லெஸ்ஸா சொல்றோம். தட் இஸ் நெகட்டிவா சொல்றோம். அப்ப இதை வந்து இஃபா கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி எழுதணும்? மீனிங் சேஞ்ச் ஆகக்கூடாது. சரியா? if we plant more trees, கமா கண்டிப்பா கமா போடு. சரியா? if கண்டிஷன் இருக்கா அப்ப கமா கண்டிப்பா போடணும். if we plant more trees we can save earth. அவ்வளவுதான். it is so simple. நீ பிளான் பண்ணலனா உன்னால earth சேவ் பண்ண முடியாது. ஒருவேளை பிளான் பண்ணிட்டா சேவ் பண்ணிடலாம் இல்லையா? மீனிங் சேஞ்ச் ஆகல. if we plant more trees we can save earth. so unless மட்டும் எடுத்துட்டு நான் if யூஸ் பண்ணிருக்கேன். இங்க நெகட்டிவா சொல்லிருக்காங்க, நான் இங்க பாசிட்டிவா சொல்லிருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். unless இருந்தா அது நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை பாசிட்டிவா மாத்தணும். சரியா? இப்போ begin with had, should, were இல்ல inversion conditional யூஸ் பண்ணி எழுதணும். அதுல begin with had பார்க்கலாமா? இப்போ சென்டென்ஸ்லயே had இருக்கா? ஒண்ணுமே கிடையாது பசங்களா. இப்படி ஒரு क्वेश्चन மட்டும் வருதுன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். begin with வந்ததுன்னா இப்போ எடுத்து had முன்னாடி கொண்டு வா. that's it. அவ்வளவுதான் ஆன்சர். क्वेश्चनல இருக்க if ரிமூவ் பண்ணிடு, எடுத்துரு. பின்னாடி இருக்க had முன்னாடி கொண்டு வா. if இருக்க இடத்துக்கு கொண்டு வா. சோ இத எப்படி எழுத போறீங்க? had h வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். சரியா? had you studied, அதுக்கப்புறம்ல எதுவுமே மாறாது, சேம் டிட்டோ அப்படியே எழுது. had you studied more, you will have passed the test. அவ்வளவுதான். நான் என்ன பண்ணிருக்கேன்? if எடுத்துக்கேன், had முன்னாடி கொண்டு வந்துட்டேன். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுதான் 2 மார்க்டா. if எடுக்கிறதுக்கு ஒரு மார்க், had முன்னாடி கொண்டு வரதுக்கு ஒரு மார்க், இப்படி வெச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் begin with where. அதேதான். if எடுக்க போற, வேற முன்னாடி கொண்டு வர போற, வேற எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. அப்ப வேற முன்னாடி வரும்போது கேபிட்டல் லெட்டரா வரும், w, where you. அவ்வளவுதான். கமா போட்டு I would accept the job. same ditto. புரியுதா? நெக்ஸ்ட் begin with should கொடுத்திருக்காங்க. சோ இங்க if you should need help just call me. இங்கேயும் அதேதான். if எடுத்து should முன்னாடி கொண்டு வா. அப்போ கேபிட்டல் S வரணும். should you need
ஹெல்ப் அவ்வளவுதான். ஜஸ்ட் கால் மீ, சேம் டிக்டோ. சரியா? அவ்வளவுதான் பசங்களா. கண்டிஷனல் கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. இப்போ பிகின் வித் இஃப், கம்பைன் வித் இஃப், பிகின் வித் ஹேட், வேர், ஷுட், இந்த மாதிரி என்ன வந்தாலும் ஈஸியா நம்மளால எழுத முடியும். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த இஃப் கிளாஸ் ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. ஒன்ஸ் நீ இந்த வீடியோல தரவா இருக்க அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டேனாலே சூப்பரா போய் அந்த இஃப் கிளாஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட்.